எப்பவுமே என் பொண்ணா வந்து தான் ஏதாவது ரெசிபி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இன்னைக்கு நானே எனக்கு ஆப்பு வச்சுக்கிட்டேன். வாடா தங்கம் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏதாவது சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சோம். வீட்ல இருந்த பாதாம், பிஸ்தா, வால்நட்டு, சன்ஃப்ளவர் சீடு, பம்கின் சீடு, அப்புறம் கொஞ்சம் அவல், ஹனி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது நல்லாதாங்க இருந்தது. ஆனா ஃபைனல் ரிசல்ட்ட பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்கே ஷாக்காயிடுச்சு. குழந்தைங்களுக்கு ஏதாவது ஹெல்த்தியா பண்ணி குடுக்கலாம். அதுவும் அவங்களே வச்சு பண்ணா இன்னும் ஆசையா சாப்பிடுவாங்கன்னு நெனச்சு இந்த வேலைய ஆரம்பிச்சேன். இதுல வேற இந்த சர்க்கிளா வந்து கட்டர் இல்லன்னு சொல்ட்டு இந்த பாட்டில் மூடியெல்லாம் யூஸ் பண்ணி பெரிய டெக்னாலஜி எல்லாம் ட்ரை பண்ணோம். இந்த மூடியில நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த இந்த மிக்ஸிங் இருக்கு இல்லையா? அந்த நட்ஸு, சீட்ஸ் எல்லாம் போட்டு, ஹனி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணோம்ல. ஸோ அத வந்து நடுவுல வச்சுட்டு அப்படியே எடுத்தோம்னா, சூப்பரா அழகழகா ரவுண்டா வந்தது. ஸோ இத வச்சு என்ன பண்ணலாம்னு நெனச்சோம்னா, அவன்ல வச்சு பேக் பண்ணி எடுத்தா அப்படியே குக்கி மாதிரி வரும். எல்லாம் ஒண்ணோட ஒண்ணு ஒட்டி, ஒரு பார் மாரி வரும். ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்கா குடுத்து விடலாம்னு நெனச்சேன். ஆனா அவன்ல வச்சு பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அது ட்ரேய விட்டே வரல. ட்ரேலயே நல்லா ஒட்டிக்கிச்சு. அப்புறம் கத்திய வச்சு தான் மெதுவா எடுத்தோம். பட் ஒரே ஒரு நல்ல விஷயம், நட்ஸ் எல்லாமே வந்து நல்லா ரோஸ்ட் ஆயிருந்தது. சாப்பிடுறதுக்கு நல்லா இருந்தது. ஹனியோட சேர்த்து நல்ல ஸ்வீட்டா நல்லா இருந்தது. ஆனா எந்த ஷேப்பும் பண்ண முடியல. ஃபைனலி